எல்லா வாயிலும் அறிக்கை செய்யட்டும். பரிசுத்தம் உள்ள நாமம், உண்மையுள்ள நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இந்த நாமத்தில் அற்புதம் உண்டு, இந்த நாமத்திலே சுகம் உண்டு, இந்த நாமத்திலே விடுதலை உண்டு. இந்த நாமம் எங்கெல்லாம் அறிக்கை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் கேள்விகளுக்கு பதில்களும் ஜெபங்களுக்கு பதில்களும் உண்டு. ஓ, இந்த நாமம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்னவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிறவராய், பதில் தருகிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், நன்மைகளை செய்கிறவராய், குறைவின்றி நடத்துகிறவராய். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்ட யாவருக்கும் இறங்கின அந்த ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நமக்கு இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார். என்னை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஓ, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி ஆண்டவரே. எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர் என்று. ஓ, இதோ சபையாய் சேர்ந்து, இதோ ஒரு கூட்ட ஜனமாய் சேர்ந்து ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்றோம். சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே. அப்பா, இந்த நாமம் ஒன்றே எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாமத்தை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தஞ்சம் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்க கூப்பிட்ட பொழுதெல்லாம் எனக்காக பரலோகம் திறந்ததே, எனக்காக இறங்கி வந்தீரே, என்னை சுகப்படுத்துவதற்காக, என்னை திடப்படுத்துவதற்காக, எனக்கு நன்மை செய்வதற்காக, ஓ எனக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு சகாயம் செய்வதற்காக, எனக்கு நீர் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக, என் கரங்கள் குறைவை பார்க்காதபடிக்கு ஓ என் ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்தீரே. மாலை வேளையில நம் ஒவ்வொருவருக்காகவும் இறங்கி வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமான சூழ்நிலையாய் மாற்றும்படியாக, ஓ ஒரு பெரிய சாட்சியை உண்டு பண்ணுவதற்காக. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே வராது, என் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி பிரச்சனை யாருக்குமே கிடையாதுன்னு நினைப்பீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில தான் என் ஆண்டவருடைய வல்லமை இன்னும் அதிகமாய் கிரியை செய்யவும், ஓ இன்னும் அதிகமாய் பகிரங்கமாய் மகிமையாய் கிரியை செய்ய என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எதெல்லாம் வறட்சியா இருக்குதோ என் ஆண்டவர் அந்த வறட்சியிலே ஜீவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் ஆவியானவர் வார்த்தையே இந்த சாயங்கால வேளையில நமக்கு ஒரு வார்த்தை உண்டு. அவர் ஜீவனை உண்டு பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். எதெல்லாம் வறட்சியா இருக்குதோ, எதெல்லாம் வறண்டு போய் இருக்கிறதோ, இனி நன்மை இல்லை என்று எதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அதிலே ஒரு புதிய ஜீவனை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ, எது இடத்தில் வறண்டு போயிருக்கிறதோ அந்த இடத்தில் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஓ, எதெல்லாம் பாலைவனமாய் இருக்கிறதோ, வறண்டு போய் இருக்கிறதோ, ஓ பெரிய மலையாய் நிற்கிறதோ, அந்த மலைகளையே என் ஆண்டவர் எனக்கு பாதையாய் மாற்றி அந்த பாதையிலே நடந்து சென்று அவர் எனக்கு உதவி செய்தார், அவர் என்னை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். அப்பா, என் பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும், நான் போகிற சூழ்நிலையில ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலத்தில் ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னுடைய கேள்விகளின் வாழ்க்கையில், என்னுடைய கேள்வியின் சூழ்நிலைகளில ஒரு புதிய ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை எங்களுக்கு ஆண்டவரே பல கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு பதில் தரும் ஒரு தீர்க்க தரிசன ஆராதனையாக இது இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கேள்விகளுக்கு பதில், என் சூழ்நிலைக்கு பதில், நீர் என்னை எதற்காக இந்த பாதைக்குள்ளாய் கொண்டு செல்கிறீர் என்பதற்கான ஒரு பதிலை இந்த சாயங்கால வேளையில் அப்பா நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையா சேர்ந்து சொல்றோம், நீங்க தான் எங்க ஆதாரம் ஆண்டவரே. உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? நான் நம்பி இருக்கும் நம்பிக்கை அது இயேசு ஒருவர் மாத்திரமே. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம் நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். உங்க நாமம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். Please be seated. Please be seated. Thank you. Thank you. பாஸ்டர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு எனக்கு, உங்களோட கிளாசிக் பாட்டெல்லாம் பாடிருங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால ஒரு பாட்டு பாடுறேன், தெரிஞ்சவங்க என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. தேவ வசனத்துக்குள்ளாய் கடந்து போவோம்.
நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க? உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உயர்த்தி வைத்தார்னு சொல்றவங்க மாத்திரம். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து உங்க கிருபை. இயேசுவே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் இல்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். வேகமா praise Jesus. Praise God. Hallelujah. Hallelujah. மணி வேகமா ஓடிட்டு இருக்குது. I think you can just take our own time. Praise God. ஒரு விசை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது ஆராதனையிலே உங்களோடு கூட கலந்து கொள்வது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய
ஒரு ஆனராக நான் கருதுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் மேத்யூ அண்ட் அக்கா அண்ட் த ஃபேமிலி ஃபார் ஹேவிங் மீ அண்ட் ஆல் த லீடர்ஷிப் ஆஃப் த சர்ச் அண்ட் ஆல் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் த சர்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங், ஆல் த லவ். இத்தனை ஆண்டுகள் பாஸ்டர் சொன்னது போல் இத்தனை ஆண்டுகள் உங்களோடு கூட நாங்களும் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வளர்கிறோம். ஆமென். அதுதான் தேவ திட்டம். நம்ம மட்டும் வளருதில்லை, அவங்க மட்டும் வளருதில்லை. ஆண்டவர் எல்லாரையும் சேர்த்து வளர வைக்கிறார். ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார், நன்மைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஏற்கனவே பார்த்தவங்களை இப்பொழுது பார்த்தா பல அற்புதம் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா அது இயேசு மாத்திரம்தான். ஆமென். அவருடைய கிருபை மாத்திரம்தான், அவர் நம்மேல் வைத்த அழைப்பு மாத்திரம்தான், அவர் நம்மேல் வைத்த தயவு மாத்திரமே. இந்த தயவு என்று சொல்லை நீங்கள் அதிகமாக மெடிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த தயவை we don't deserve it. இதை நம்ம கண்ணால் பார்க்கவும் இல்லை. எங்கெல்லாம் போய் நின்னோமோ அங்கெல்லாம் தேவ தயவு நமக்காக கிரியை செய்தது. அந்த தயவு நமக்காக கிரியை செய்ததுனாலே இன்றைக்கு சாட்சியாய் நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 2, 2.5, 3 ஆமேனு. ஆமேன், ஆமேன். டப்ளினில் இருக்கிற சபைக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு நாய்ஸி ப்ரீச்சர்னு. ஆனால் நீங்கள் சத்தம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல பிரசங்கம் வரும், நல்ல வார்த்தை வரும், உங்களுக்கான தீர்க்க தரிசனமான கர்த்தர் பேசும் வார்த்தை உங்களுக்கு கேட்கும். நீங்கள் எவ்வளோ சத்தம் போடுறீங்களோ அவ்வளோ சத்தமாக தேவ வார்த்தை வரும். ஆமேன். ஆமாம், இதுதான் எதிர்பார்க்குறேன். அப்போவும் 2 பேர்கிட்ட இருந்து ஆமேன் வரமாட்டுது. கடைசியில் வந்துடும்னு நினைக்கிறேன். எப்போ முடிக்கும் போது அதுக்கு மட்டும் நல்லா சத்தமாக ஆமேன் வரும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த சபையை நான் வாழ்த்துகிறேன். இந்த கார்க்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் இன்னொரு ஏரியா சொன்னீங்க, அங்கேயும் ஆண்டவர் சபையை தருவார். ஆமென். அங்கேயும் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை தருவார். அங்கேயும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ப்ராமிஸ் என்னன்னா, நீங்கள் தேசங்களை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். இந்த தேசத்துக்கு ஒருவேளை விசிட்டிங்கில் வந்திருக்கலாம், ஆன்சைட்டில் வந்திருக்கலாம், ஒருவேளை சின்ன பிளானோட வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த தேசத்திலே உங்களை சுதந்தரிக்க செய்வாராக, சுதந்தரிப்பை உண்டு பண்ணுவாராக. இந்த தேசத்திலே நீங்கள் போட்ட திட்டம் அல்ல, கர்த்தர் போட்ட திட்டத்தை உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து அவர் உங்களை சுதந்தரிக்க செய்வார். ஆமென். சொல்ற அனைவரையும் என் ஆண்டவர் சுதந்தரிக்க செய்வார். நல்லா கேளுங்க. வந்தேன், பிஆர் வாங்கினேன், வீடு வாங்கினேன், சிட்டிசன்ஷிப் வாங்கினேன், அது இல்லை. இந்த தேசத்திலே தேவனுடைய வல்லமையை நிலைநாட்டுகிற ஒரு பெரிய தேவ கிருபையும் தேவ தயவையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தரட்டும். நம் சபை மாத்திரமல்ல, சபையாராய் சேர்ந்து ஒரு சுதந்திரிக்கும் ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நல்லா கேளுங்க. ஒரு வசனம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பாட்டு கூட எழுதுனேன், அண்ணனுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள்னு வசனம் சொல்லுது. ஆமென். நிறைய நேரங்களிலே நம்முடைய திட்டங்கள் ஏன் சில நேரங்களில் நிறைவேறவில்லை, ஏன் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால், நாம் போட்ட திட்டத்தை விட 1000 மடங்கு மேலான திட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இதே டப்ளின் சபையை நாங்கள் துவங்கும் பொழுது, இந்த சர்ச்சில் ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா சூப்பர்ல, நானும் பாஸ்டரும் நிறைய பேசிடுவோம், ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா சூப்பர்ல. இப்போ அது நிரம்பி வழியுது, பெல்ஃபாஸ்ட் நிரம்பி வழியுது. இன்றைக்கு 3வது ஒரு கனியையும் என் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன்னா நாங்கள் போட்ட திட்டம் இது நினச்சி நல்லா இருக்கும்ல, என்னென்ன உண்மை தானே. ஆனால் இன்றைக்கு என்னப்பா இவ்வளோதானே உங்களுடைய விசுவாசம்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அதை இன்றைக்கு நம்மை காண வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த சபைக்கும் இந்த கார்க் சபைக்கும் என் ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சேரு பத்தாது, இடம் பத்தாது. ஆமென். நான் தான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் இப்படி 3 மணி நேரம் டிரைவ் பண்ணி வர்றது, திரும்ப 3 மணி நேரம் டிரைவ், 6 மணி நேரம் டிரைவிங்லேயே போவோமே. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் எதுனா இருந்தால் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும், டக்குன்னு வந்துட்டு போகலான்னு. நல்லா கேளுங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டாக பேசியிருக்கேன். என்னன்னா ரொம்ப விளையாட்டாக பேசியிருக்கேன். என்னதுன்னா, யாராவது ஃபோன் பண்ணா, இப்போ தான் நான் இட்டாலியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ தான் ஜெர்மனியில் இறங்கினேன், சும்மா பேசுவேன். சும்மா அவங்க சிரிப்பாங்க அந்த பக்கம் இருந்து. சும்மா விளையாட்டாக காமெடிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம் அப்படி சொன்னேன். ஆனால் எதெல்லாம் நான் விளையாட்டாக பேசுகிறோமோ அவைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நமக்கே தெரியாது. எத்தனையோ தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. யூகேல மான்செஸ்டரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி நேராக போய் ஜெர்மனியில் மத்தியானம் இறங்கி அங்கே லஞ்சை சாப்பிட்டு அங்கேருந்து அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி இட்டாலியில் போய் இறங்கி பீட்சா உட்காந்து சாப்பிட்டு இந்த நைட்டு சாப்பிடும் போது தான் அவர் அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், மத்தியானம் சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? எங்கே சாப்பிட்டீங்க? ஜெர்மனியில் லஞ்ச் சாப்பிட்டேன் பாஸ்டர். அப்படியா? எங்கேருந்து கிளம்புனீங்க? மான்செஸ்டர்லேருந்து கிளம்புனா. அப்படியா? ஓ, அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஆமாம் இல்லை, நம்ம மான்செஸ்டரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், லஞ்சு ஜெர்மனியில் சாப்பிட்டோம், டின்னர் இட்டாலியில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடடா, நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் விளையாட்டாக பேசணும், அவைகளை நிறைவேற்றினார். ஆமென். அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கார் தானாக ஓட்டிகிட்டு வரணும்லாம் சும்மா பேசுனாங்க. இன்னைக்கு கார் நிஜமாவே தானாக ஓட்டிகிட்டு வந்துச்சு. சும்மா கையை மட்டும் வச்சுக்கிட்டு வந்தோம், அவ்வளோதான். அது பாட்டு ஓட்டு வந்துச்சு. ஒருவேளை ஆண்டர் தருவார் 20 வருஷமோ 30 வருஷமோ தச்சு இந்த இடத்துலையே ஒரு 20 பிரான்ச் சர்ச் வந்துருச்சுன்னா
அப்போ எப்படி நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியும்? டக்குன்னு ஃப்ளை தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமென். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய யோசனைகள் விளையாட்டாக இருக்கலாம், ஐயோ இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி கேள்விகளாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அதைகளை காட்டிலும் மேலானவைகளை செய்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து அவருடைய வல்லமையே அதை வெளிப்படுத்தும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, எனக்கு எப்படியாவது இந்த நன்மையை கொடுத்துருக்குன்னு சர்வைவல் பிரேயர் ஜெபிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் சர்வைவல் பிரேயருக்கு பதில் தருவது என்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நான் வைத்திருக்கும் திட்டங்கள் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு, என் வாழ்க்கையை பார்த்து என் அருகில் இருப்பவர்கள் ஆச்சரியப்பட்டால் அது ஒரு லெவலான ஆசீர்வாதம். ஆனால் என் வாழ்க்கையை பார்த்து நானே ஆச்சரியப்படுறேன் பார்த்தீங்களா, அதுதான் வேற லெவல் ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் செய்யறது. ஆமென். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க புதுசாக பார்ப்பாங்க, நம்மளை பற்றி தெரியாது, நம்ம துவக்கம் தெரியாது, நம்ம வாழ்க்கை தெரியாது, நம்ம ட்ரீம் தெரியாது. உண்மையா இல்லையா? இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கலாம், ஹலோ சிஸ்டர், ஹாய் பிரதர்னு பேசுவோம். நீங்கள் எங்கே தொடங்குனீங்க, யாரா தொடங்குனீங்க, எப்படி தொடங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரியும் நம்ம எங்கே தகுதி இல்லாமல் இருந்தோம், எந்த ஆழத்திலே கர்த்தருடைய கரம் நம்மை வந்து பிடித்து தூக்கி இன்றைக்கு அழகுபடுத்தி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆமென், ஆமென். அப்ப இன்றைக்கு சில நேரத்தில் நம்ம போய் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுதோ, சில 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 நபர்கள் நம்மை குறித்து மேன்மையாய் பேசும் பொழுதோ நமக்கு ஒண்ணு புரியும், அடடா கர்த்தர் என் வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராய் இருந்ததுனால இன்றைக்கு நான் இங்கே சாட்சியா உட்கார்ந்திருக்கிறேன். ஆமென். அப்படி உங்களுக்குள்ளே என்ன துவங்கினாரோ அந்த துவக்கத்தை என் ஆண்டவர் மகிமையாய் முடிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். மகிமையாய் முடிகிற வரைக்கும் இல்லை, அந்த ஜேர்னி முழுவதும் என்னை மகிமையாய் நடத்துவார். ஆமென். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வசனத்தை, ஏற்கனவே இந்த வசனத்திலிருந்து நான் அதிக முறை பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு வித்தியாசமான கோணத்திலே ஆண்டவர் அதை பார்ப்பதற்கு நமக்கு கிருபை தருவாராக. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இந்த வசனம் 5ஆவதுல தமிழில் இருக்கும், இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறீங்கன்னா 6ஆவதுல இருக்கும். Philippians chapter 1 verse 5 and 6. எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். உங்களில் நற்கிரியை துவங்கினவர். இந்த போன வாரத்தில் என்ன கர்த்தர் துவங்கினாரோ இதை நாங்கள் துவங்கவில்லை, இதை கர்த்தர் துவங்கி இருக்கிறார். இதை நாங்கள் திட்டம் போட்டு செய்யவில்லை, இதை கர்த்தருடைய திட்டம் துவங்கி இருக்கிறது. துவங்கினவர், நல்லா கேளுங்க, இதை துவக்கினோம் அப்படின்னு சொல்லாம துவங்கினார்னு சொல்றது எதற்காகனா, கர்த்தரே இதை துவங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. ஆமென். எனக்குள்ளே துவங்கின நற்கிரியையை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா கேளுங்க, பவுல் பல வசனங்களை, பல காரியங்களை, பல ரெவலேஷன்ஸ் எழுதியிருந்தாலும் இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டை குறித்தும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை குறித்தும் அவர் பார்த்து சொன்ன சாட்சியின் வார்த்தையாக, இல்லை கர்த்தர் செய்த காரியத்தை குறித்த சாட்சியின் வார்த்தையாக இந்த வார்த்தை அமர்ந்திருக்கிறது. நல்லா கேளுங்க, அவரு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா, நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, being confident of this that he who began a good work in you will carry it on to completion until the day of Jesus Christ. நல்லா கேளுங்க, being confident of this, நற்கிரியை தொடங்கினவர் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். நல்லா கேளுங்க, நிறைய நேரத்தில் நீங்கள் பவுல் எழுதுகிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், இருப்பார், உங்களை நடத்துவார், இப்படி தான் சொல்லுவாரே தவிர அவர் நம்பினார்னு சொல்ல மாட்டார். ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை நடத்து வருவார், நான் ரொம்ப ஷோராக நம்புகிறேன்ப்பா, ரொம்ப ஷோரா இருக்கிறேன், உங்களை கர்த்தர் நிச்சயமா நம்புவார். உங்களை எங்க துவங்கினாரோ, என்ன திட்டத்தோட துவங்கினாரோ, என்ன காரியத்தோட துவங்கினாரோ, என்னெல்லாம் திட்டங்களோட உங்கள் தலையின் மேலே வைத்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மேலே வைத்து துவங்கினாரோ அவைகளை நிச்சயமாய் நடத்தி வருவார்னு நான் நம்புறேன்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுவும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சொல்லல, 10 வருஷத்துக்குன்னு சொல்லல, இல்லை நீங்கள் உங்களுடைய பிஆர் கிடைச்சி நீங்கள் பாஸ்போர்ட் வாங்குற வரைக்கும்னு சொல்லலை, இல்லை வீடு வாங்குற வரைக்கும்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். அப்படின்னு என்ன? until the day that Jesus comes on the clouds, my God will show his faithfulness in everyone's life.
கர்த்தர் வானமீதியிலே வரும் வரைக்கும் அவர் என் வாழ்க்கையில துவங்கின அந்த நற்கிரியையை என் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராய் இருந்து நடத்துவார் என்பதை நான் நம்புகிறேன். இன்றைக்கு குறைவு இருக்கலாம், இன்றைக்கு தேவைகள் இருக்கலாம், இன்றைக்கு ஜெபங்கள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். என்ன ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் இல்லையா? நான் ஏன் காத்திருக்க வேண்டும்? நான் மட்டும் ஏன் ஆண்டவரே அழுதுகிட்டே இருக்கணும்? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த குறைவுகளும் இந்த எதிர்ப்புகளும் இருக்குது நீங்க கேட்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்குள்ளே துவங்கினேன் அல்லவா, துவங்கினது மாத்திரமல்ல, முடிய நடத்தி வருவேன். முடிய நடத்தி வருவேன்னா நல்லா கேளுங்க, இங்க தொடங்கி அங்க வந்து நிக்கிறது இல்ல. ஆமென். தொடக்கத்தில் மட்டும் என் கூட இருந்துட்டு கடைசியில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். ஆமென். இந்த சூழ்நிலையையும் என் ஆண்டவர் சாட்சியாய் மாற்றுவார். இந்த ஜெபத்திற்கும் என் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தின் செயலை செய்வார். என்னை ஆச்சரியப்படுத்துவார், என்னை அதிசயங்களை காண செய்வார், என்னை நன்மையை சுதந்தரிக்க செய்வார். அவருடைய கிருபையை விளங்க பண்ணுவார். அவருடைய கரமே அதை செய்து முடிக்கும். அவர் அதை அற்புதமாய் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ளே ஒரு நற்கிரியை என் ஆண்டவர் துவங்கி இருக்கிறார். ஆமென். ஒரு வசனம் இருக்குது எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டீர்கள், எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தார், எதற்காக கர்த்தருடைய திட்டம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை அழகாக அந்த வசனம் சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, உங்கள் வாழ்க்கை ஆக்சிடென்ட்டா வந்து இங்க உட்கார வைக்கப்படல. உங்கள் வாழ்க்கை தேவனுடைய செய்கையா இருக்கிறது. அவர் உங்களுக்கு கொடுத்த நன்மை தேவனுடைய கரத்தின் நன்மையா இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கும் இந்த காரியமும் தேவனுடைய செய்கையா இருக்கிறது. ஆமென். நல்லா கேளுங்க. இந்த வாழ்க்கையை, நீங்கள் இன்றைக்கு வாழும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக 1000 பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா தெரியாதா? Hundreds and thousands of people are praying that they want this kind of a life that you are living today. Amen. இன்றைக்கு நாங்கள் வாழும் வாழ்க்கை, ஒருவேளை காலேஜில் படிக்கலாம், வேலை செய்யலாம், இல்லை இந்த தேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கலாம். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குற எத்தனையோ கூட்டங்கள் உண்டு, எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆமென். ஆனாலும் ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், ஏன் கர்த்தர் உங்களை இந்த தேசத்தில் ஸ்தாபித்திருக்கிறார், ஏன் எதற்காகன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய செய்கையை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது உங்களுடைய திட்டம் அல்ல, இது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு என்ன நடக்குதோ அவைகளை முன்னதாகவே என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கார்க்கில் சபை ஸ்டார்ட் பண்ணதை போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் கார்க்கில் ஒரு சபை நிறுவப்பட போகிறது என்பதை என் ஆண்டவர் முன்பதாகவே முன்குறித்து அதை அற்புதமாய் சரியான நேரத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எப்படி இன்றைக்கு நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவும் தேவனுடைய திட்டம், முந்தின செயல்களாய், முந்தின யோசனைகளாய், முந்தின ஆண்டவருடைய திட்டங்களாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை ஒரு ஆக்சிடென்ட்டா வந்து இங்க உட்கார வைக்கப்படல, அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆமென். நீங்கள் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக, நீங்கள் இந்த சாட்சியை பெற்றுக்கொள்வதற்காக, நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருப்பதற்காக, நல்லா கேளுங்க, எத்தனை முறை தேவன் உங்களுக்காக காரியங்களை உங்களை சுற்றிலும் செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. சில நேரத்தில் சில கதவை மூடி இருப்பாரு. ஏன் ஆண்டவரே மூடிட்டீங்கன்னு கேள்வி கேட்டு நம்ம அழுது இருப்போம், புலம்பி இருப்போம், சண்டை போட்டிருப்போம், கோச்சிக்கிட்டு 2 வாரம் சர்ச்சு கூட வராமல் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் சில கதவுகளை நம் நன்மைக்காக மூடினார். சில கதவுகளை நமக்காக திறந்தார், அப்போ சந்தோஷப்பட்டோம். சில நபர்களை கொண்டு வந்து சேர்த்தார், சந்தோஷப்பட்டோம். சில நபர்களை நம்மை விட்டு எடுத்து போட்டார். அதெல்லாம் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றும் புரியலையே ஆண்டவரே, நமக்கு புரியவே புரியாது, புரியவும் கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஆமென். கடைசி வரைக்கும் புரியக்கூடாது. ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்கள் மூல அறிவில் நடத்துறீங்க, உங்கள் மூல அறிவால் அதை புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு வரைக்கும் புரியல, ஏன் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார், ஏன் என்ன நடத்துறார், எனக்கு எதற்காக இந்த நன்மைகள் ஏன் புரியலையோ, அதுதான் தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக ஊற்றப்படுகிறதற்கான ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் பல கேள்விகள், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை, என்னை ஏன் இவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு கேட்பீங்கன்னா, ஒரே ஒரு பதில் தான், கர்த்தருடைய கிருபையும் தயவும் அளவில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். நான் தாளந்தா இருப்பதனால அல்ல, நான் திறமையா இருப்பதனால அல்ல, அவர் என் மேல் ஒரு திட்டத்தை முன்குறித்ததுனாலே இந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த தயவை எனக்கு ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த சபையை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். சபையை முன்குறித்ததுனாலே, இந்த திட்டத்தை முன்குறித்ததுனாலே என் ஆண்டவர் அதை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென்.
முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ மட்டும் இல்லை, நல்லா கேளுங்க. மை காட் is not just a present God. My God is a God of the past, God of the present and God of the future. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா என்னன்னா, போன என்னுடைய கடந்த காலத்திலே நான் பெற்றுக்கொண்டவைகளும் அவர் ஆயத்தம் பண்ணினது, இன்றைக்கு நான் சுதந்திரித்துக் கொண்டிருக்கும் காரியங்களும் அவர் ஆயத்தம் பண்ணினது, என் எதிர்காலத்திலே நான் பெற்றுக்கொள்ள போவதும் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களும் அவரே எனக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ நான் பார்க்க வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே, இந்த ஜர்னில, இந்த சூழ்நிலையில நான் என்னுடைய முழு மனதையும், முழு ஆத்மாவையும், முழு பலத்தையும், முழு நம்பிக்கையையும், முழு விசுவாசத்தையும் உங்க மேல வைக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு தொடக்கம் அற்பமா இருக்கலாம், ஆனா வசனம் சொல்லுது முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று. ஆமென். உன் ஆரம்பம் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆமென். ஏன்னா எதெல்லாம் அற்பமா இருக்குதோ அங்கெல்லாம் தேவனுடைய அற்புதம் இருக்கும். ஆமென். எங்கெல்லாம் ஒரு சிம்பிள் ஹம்பிள் பிகினிங்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் தேவனுடைய விலை மதிக்க முடியாத தயவு என்பது பகிரங்கமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆமென். ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி கூட சொல்லலாம், நல்ல வேளை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல, இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜெபத்துக்கு ஆண்டவர் நல்ல வேளை பதில் தரல. தந்திருந்தா அயர்லாண்டில் காருக்குள்ள நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க. ஆமென். எங்கேயாவது அம்ஜிகாரில் உட்காந்துருப்போம் நம்ம. உண்மையா இல்லையா? ஏன்னா யாராவது நம்ம ஜெபிச்சோமா, ஆண்டவரே 2025 நான் காருக்குள்ள, இந்த கம்பெனியில், இந்த ஹாஸ்பிட்டலில், இந்த இடத்துல நான் வேலை செய்து இந்த இடத்துல வீடு வாங்குவேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சோமா? யாராவது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்களேன். என்னங்க ஜெபிச்சோம்? ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆண்டவரே, செஞ்சு விட்றாதீங்க ஆண்டவரே. உண்மையா இல்லையாங்க? அட சொல்லுங்களேன், உண்மையா இல்லையா? அற்பமான ஜெபம் தானே, எதிர்பார்ப்பே இல்லாத ஜெபம் தானே. எப்படியாவது சர்வை பண்ணிடணும், எப்படியாவது தப்பி வந்துடணும். ஆண்டவரை, என் சொந்தக்காரனை விட கொஞ்சம் மேலே வச்சிருங்க, என் நண்பனை விட ஒரு நல்ல வேலையை கொடுத்துருங்க, என் கசினை விட பெட்டர் ஜாபை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, பெட்டர் வாழ்க்கையை கொடுத்துருங்க. உண்மையா இல்லையா? அப்படிதானே ஜெபிச்சோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவைகளை முன்னதாக எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சதுனால இது ஆக்சிடென்டலா என் வாழ்க்கையில செய்யல, என்னை ஆச்சரியப்படுத்தும்படி என் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இந்த சூழ்நிலையில இந்த திட்டத்தை நிறைவேற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் அடுத்த வருஷத்துல வேற திட்டத்தை, வேற ஆயத்தம் பண்ணவைகளை உங்களுக்காக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த பவுல் இத்தனை முறை வசனங்களை நீங்கள் எல்லாம், எனக்கு என்ன ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பால் தான். ஏன்னா ரெவலேஷன்ஸ் ஒரு பயங்கரமான என்கவுண்டர் நடக்குது அவருக்கும் ஆண்டவருக்கும். அந்த என்கவுண்டர் மனுஷனை தலைகீழாக மாற்றுது. தலைகீழாக, லிட்ரலி ஃப்ளிப்பிங் இஸ் லைஃப் அப்சைட் டவுன். என் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு, தலைகீழாக மாற்றினார். ஒரே ஒரு என்கவுண்டர் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு மை லைஃப். ஐ கேம் இன் டு மினிஸ்ட்ரி, ஸ்டார்டட் ப்ரீச்சிங், ஸ்டார்டட் லீடிங் வர்ஷிப், எல்லாம் நடந்துச்சு. அதனால் பவுல் மேலே ஒரு பெரிய ஒரு பற்று எனக்கு இருக்கும். ஆனால் பவுல் எழுதின நிருபங்களாக இருக்கலாம், எல்லா காரியங்களையும் நிறைய படிப்பேன், நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பேன். அப்போ பவுலோட வார்த்தைகளில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை, முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன், நான் நம்புகிறேன். நிறைய நேரத்தில் அவர் ஆண்டவரை சார்ந்து தான் அவருடைய வசனங்கள் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பாடுகளை அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இப்படி தான் அவர் தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் இங்கே சொல்லுவார், கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களை நடத்தி வருவார், நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு. எப்படி அவ்வளவு அதிகமாய் இந்த பிலிப்பியரை குறித்து பவுலால சாட்சி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போனோம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இதற்கான பதில்கள் அங்கே இருக்கிறது. ஏன் இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு, இல்லை இந்த பிலிப்பு தேசத்து சபைக்கு நான் உங்களை குறித்து கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நடத்தி வருவார் நான் நம்புறேன், எப்படி அப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சுதுன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 9 to 12 3 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். 9லிருந்து 12 வரைக்கும் 4 வசனங்கள். நல்லா எல்லாம் கொஞ்சம் வசனத்தை கேளுங்க, அப்போ தான் இந்த பிரசங்கம் புரியும், இல்லை பிரசங்கம் புரியாது. வேகமா உண்டாயிற்று. நல்ல கேளுங்க, கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு
பிரயத்தனம் பண்ணி, நல்ல கேளுங்க, துரோவாவில் கப்பல் ஏறி ஓடி எவ்வளோ டிராவல் பாருங்க. என்ன பட்டணங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்ன பட்டணம்? பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து, ஆமென். நல்ல கேளுங்க, நம்ம முதல்ல வாசிச்சது என்ன வாசிச்சோம்? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிச்சோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். உண்மையா இல்லையா? பிலிப்பியருக்காக எழுதின நிருபம். இப்ப அப்போஸ்தலர் நம்ம படிச்சது எந்த தேசத்துக்கு போறாங்க? ரோமர் குடியேறின பட்டணத்தில் ஒரு பட்டணம். எந்த பட்டணத்துக்கு போறாங்க? பிலிப்பு பட்டணத்துக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த சூழ்நிலையின்படி பவுலும் அவர் கூட இருந்த சீஷர்களும் பிலிப்பு பட்டணத்திற்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஒரு தெய்வீக திட்டத்தோடு அங்கே போறாங்க. இந்த திட்டம் பவுலுடைய திட்டம் அல்ல. இந்த திட்டம் சீஷர்கள் போட்ட திட்டம் அல்ல. இந்த திட்டம் பாஸ்டர் மேத்யூ போட்டது அல்ல. இந்த திட்டம் சிஸ்டர் பாலின் போட்டது அல்ல. இந்த திட்டம் இங்கே இருக்கும் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏன் பாஸ்டர் கார்க்ல ஒன்று ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி யோசித்த யோசனைகள் அல்ல. இந்த திட்டம் கர்த்தரே தந்த திட்டம். ஆமென். அதனால தான் பவுல் சொல்றாரு. எதற்கு சொல்றாருன்னா, இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது a Macedonian man coming in his dreams and asking for a help, come and preach the gospel, and they were very sure they need to go and preach the gospel in that particular city. ஆமென். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்ல வேண்டும், தேவனுடைய வல்லமையையும் அபிஷேகத்தையும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொண்டு சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தரே பவுலுக்கு நித்திரையிலே, தூக்கத்திலே அவனுக்கு வெளிப்படுத்தினதுனாலே அந்த வெளிப்படுத்தின தரிசனத்தை பிடித்து கொண்டு எவ்வளோ டிராவலு? 3 மணி நேரம் டிராவலுங்க. வழியில் டீ குடிச்சாங்களா? இல்லைங்க. ஒரு இடத்துலையும் வண்டி நிப்பாட்டலைங்க. நேராக கூப்பிட்டு வந்தாங்க. ஐயா எங்கேயா ட்ரெஸ் மாத்திரம்? சர்ச்சு நடக்கும், பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிறோம். அது பாருங்க, வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடிய கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறுறாங்க. எங்கே ஏறணும்? நாங்கள் டப்ளினில் கப்பல் ஏறணும். டப்ளினில் கப்பல் ஏறி சாமோத்திரக்கா தீவு எங்க வரவில்லை. ஏகப்பட்ட ரோடு, ஏகப்பட்ட பெண்டு, 4வது எக்ஸிட்டடு, 5வது எக்ஸிட்டடு, ரவுண்ட் அபவுட்ல ரைட்ல திரும்ப, லெஃப்ட்ல திரும்ப, அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு மறுநாள் சாயங்காலம் நெய்யப்போலி பட்டணத்துக்கு நேராக ஓடி வந்தோம். இறங்கி ஓடி வந்தோம். இங்கே கடன் டைம் ஆயிடுச்சிங்க, ஓடுங்க, 5 மணிலேருந்து மக்கள் உட்காந்துருக்காங்க, ஓடுங்கன்னு ஓடி வந்து அங்கே இருக்கிற மக்கதோனியா தேசத்து நாடுகள் ஒன்றின் தலைமையானது ரோமர் குடியேறின பிலிப்பு பட்டணத்திற்கு, கார்க் பட்டணத்திற்கு வந்து அங்கே சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்தோம். ஆமென். அங்கே மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தோம். அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற தெய்வீக திட்டத்தை பெற்றுக்கொண்டு அங்கே நாங்கள் வந்தோம். ஆமென். திரும்ப நான் சொல்றேன், பவுல் ஆசைப்பட்டு பிலிப்பு தேசத்துக்கு போல. பவுல் ஆசைப்பட்டு 3 மணி நேரம் ரோட் ட்ரிப் போயிட்டு வரலான்னு வரல. பவுல் ஆசைப்பட்டு அடடா ஷிப்லாம் போதாமே, சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு வசனமும் சொல்லிட்டு வரலான்னு போல. பவுலுக்கு உள்ளத்திலே கர்த்தர் பேசினார். பவுலுக்கு உள்ளத்தில் மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை நெருக்கினார். இந்த இடத்துக்கு போப்பா, இங்கே தேவனுடைய சுவிசேஷம் தேவைப்படுகிறது, தேவ வல்லமை தேவைப்படுகிறது, தேவ வார்த்தை தேவைப்படுகிறது. ஆமென். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த கார்க் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை இந்த சபையின் மூலமாக என் ஆண்டவர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம அற்பமாக கொஞ்சமாக உட்காந்துருக்கலாம். நான் சொல்றேன், ஒருவேளை தேவையோட நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்க கரத்தையே ஆண்டவர் பலப்படுத்தி இந்த தேசத்தில் வரும் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை தலைவர்களாக எழுப்பி என் ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் மாத்திரமல்ல, இந்த சபையிலே உங்களை நாட்டுவார் அவருடைய திட்டத்தின்படி. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆனா the greatest blessing in Bible for Abraham, நம்ம சொல்றோம், அவர்தான் விசுவாச தகப்பன். இந்த விசுவாச தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்னைய ஆசீர்வதிக்க போறீங்க? ஆக்கோ ஆண்டவரே, எனக்கு 2 வீடு 4 காரு, என் பேங்க் ஃபுல்லாக பணம் கொடுங்க ஆண்டவர். அப்படி சொல்லல ஆண்டவர். அப்படியாப்பா, அதெல்லாம் உனக்கு தரம்பா அப்படின்னு சொல்லல. ஆபிரகாமே, உன்னை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன்னு சொன்னார். நல்லா கேளுங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, உன்னையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன்னு சொன்னார். ஒருவேளை இங்கே உட்காந்துருப்பீங்கன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை தேவ திட்டம், உங்களையே ஆசீர்வாதமாய் மாற்றுவது தான் தேவ திட்டமாக இருக்கிறது. அதனால தான் பவுல் he was very sure when he was writing this verse to the Philippi church,
He says, I am being confident. The one who began a good work in your life, எதை உங்கள் வாழ்க்கையிலே துவங்கினாரோ அது அற்புதமாக ஆண்டவர் நடத்துவாருங்க. ஏன்னா இது என் திட்டம் இல்லைங்க, இது கர்த்தர் திட்டங்க. அதனால தான் பவுல் அவ்வளோ சந்தோஷமா, கான்ஃபிடென்ட்டா, இவ்வளோ நம்பிக்கை, இவ்வளோ ஸ்ட்ராங்கா, போல்டா சொல்றாரு. அதே தேவ வல்லமையோட நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை முடிய உண்மையாய் நடத்துவார். விசுவாசத்தை பிடித்துக் கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை செய்வார், மேன்மையை செய்வார், அற்புதமாய் நடத்துவார், சாட்சியாய் நிறுத்துவார். இந்த நியூ லைஃப் சர்ச்சை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த கார்க்கு பட்டணத்தில் என் ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். ஆமென். பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து, ஆமென், கார்க்கு பட்டணத்திற்கு வந்து, you know it's not easy, right? Every week, not just coming here, going to Belfast. ஆமென். இவ்வளவும் எதற்காக? கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமென். ஒரு 4 காரியங்களை வேகமாக சொல்லிடுறேன், பரவாயில்லையா? ஆக்சுவலி நான் முடிக்கணும் இந்த டைமுக்கு. ஒரு 4 points. Shall we go quickly? Is that okay? சர்ச் முடிஞ்ச பிறகு சட்டை பிடிச்சி கேட்கக்கூடாது. ஏன்டா 7:30 மணிக்கு முடிக்க சொன்னா 8 மணிக்கு முடிக்கிறீங்கன்னு. ஆனால் 8 மணி ஆகாது, அதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம். ஒரு 4 காரியங்கள். கர்த்தர் எங்களுக்குள்ளே நற்கிரியை துவங்கினார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? முன்னாடி பாவம் டென்ஷன் வராப்பில் முடிச்சிடறேன். ஓகே, 15 minutes, டோன்ட் டேக் டென்ஷன். ஓகே, என்னை விட்றா, நான் வீட்டுக்கு போய் கேம்ஸ் விளாட்ணுன்றாப்புல. சீக்கிரமாக முடிச்சிடலாம். நல்ல கேளுங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் நடத்துவார். இந்த நற்கிரியை, எந்த நற்கிரியை ஆண்டவர் எங்களுக்குள்ளே துவங்கி இருக்கிறார், எந்த நற்கிரியை ஆண்டவர் எங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று நினைக்கிறார் என்கிற 4 நற்கிரியைகளை சொல்றேன். அந்த காரியங்களை, அந்த 4 நற்கிரியைகளையும் நான் தீர்க்கதரிசனமாய் நம்புகிறேன், இந்த சபையிலே என் ஆண்டவர் நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். முதலாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஒரு நற்கிரியை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Corinthians chapter 9 verse 8. நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லை. முதல் ஆண்டவர் எதிர்பார்க்கும் நற்கிரியை என்ன நற்கிரியைனா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா பாயிண்டா இந்த சபையின் மேல சொல்றேன். கர்த்தர் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே இந்த சபை மூலமாக செய்ய விரும்பும் காரியம், உங்கள் வாழ்க்கையிலே என்ன நற்கிரியை வைத்திருக்கிறாரோ அது பெருகும் நற்கிரியையாக ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். எதிலே துவங்குகிறீர்களோ, துவக்கத்தில் அப்படியே இல்லாம 10ல் துவங்கினா 10 தாங்க வச்சிருக்கேன்னு இல்லாம 10ல் துவங்கின உங்களை 10,000 பெருகச் செய்கிறது தான் என் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. 10 யூரோ வச்சிருக்கிற உங்களை 10,000 யூரோ வச்சிருக்கிற மாதிரி மாற்றுவதுதான் தேவ திட்டம். இதுக்கு பாருங்க, அதனால தான் எதுக்கு சொன்னா, இப்ப ஆமென் பாருங்க, சத்தமா வரும், அடி வயிற்றிலிருந்து வரும். வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் நற்கிரியை வச்சிருக்கிறாரோ அந்த நற்கிரியில நாங்கள் ஸ்டாக்னண்ட்டாக நிற்க போறது இல்லை. எங்களுக்குள்ளே வைத்திருக்கும் கிஃப்ட் இல்லை, டேலண்ட் இல்லை, ஆண்டவர் என்னை கரத்தில் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிற சில நன்மைகளிலே நான் ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல், குறைவிலேயே இல்லாமல், என்ன கொடுத்தாரோ அதையே சர்வை பண்ணாமல், ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்கிரியை அது பெருகும் நற்கிரியையாக எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்கள். ஆமென். And God is able to bless you abundantly, so that in all things at all times, having all that you need, you will abound in every good work. Amen. நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகுகிற, நிறைவாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் இந்த சபையின் மேலும் இந்த சபையில் இணைந்திருக்கிற உங்கள் மேலும் வைப்பாராக. ஆமென். தேவன் எதிர்பார்க்கும் நற்கிரியை நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது. ஆமென். அந்த சம்பூரணத்தின் ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருப்பாராக, இந்த சபையின் மேலே தங்கி இருப்பாராக. குறைவில் இல்லை, திரும்ப சொல்றேன், குறைவில் அல்ல, நெருக்கத்தில் அல்ல, பிரச்சனையில் அல்ல, அழுகையில் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய திட்டமோ உங்களை எல்லாவற்றிலும் பெருகச் செய்கிற ஒரு திட்டம். ஆமென். எதெல்லாம் இன்றைக்கு குறைவாய் இருக்கிறதோ அதை நிறைவாய் மாற்றி, சாட்சியாய் மாற்றி, உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் கிருபை வைத்தாரோ அந்த கிருபை பெருகுகிற கிருபையாக, உங்களை ஸ்தாபிக்கிற கிருபையாக அந்த நற்கிரியை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆமென். வேகமா போற 2வது நற்கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்கணும். நான் திடீர்னு யாரையாவது எழுப்பி கேள்வி கேட்பேன்,
அதனால் அட்டென்ஷனாக இருங்க. யாரை எழுப்பி கேள்வி கேட்பேன்னு தெரியாது, உஷாராக இருங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன நற்கிரியை பெருகும் நற்கிரியை. இரண்டாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். நல்லா கேளுங்க, அந்த வசனம் சொல்லுது சகலவித நற்கிரியிலும் ஆகிய கனிகளை தந்து. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்கும் இரண்டாவது நற்கிரியை என்ன தெரியுமா? நாங்கள் கனிகளை தரும் ஒரு நற்கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனிகளை தரும்படிக்கான ஒரு வாழ்க்கையையும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். நல்லா கேளுங்க, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருப்பது நீங்கள் மாத்திரம். நல்லா கேளுங்க, the productive plan of God for you to just give fruit to the people around. ஆமென். நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதல்ல, நான் மட்டும் பெற்றுக்கொள்வதல்ல, நான் வளர்ந்து மரமாய் வளர்ந்து பலருக்கு நிழலாயும் பலருக்கு கனியாயும் இருக்கிற என் வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு நற்கிரியின் வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். ஆமென். கனி இல்லாத எல்லாம் அது வேஸ்ட் ஆஃப் டைம். தண்ணி ஊற்றுறது வேஸ்ட்டு, வசனம் சொல்கிறது வேஸ்ட்டு. இங்கேருந்து அடிச்சு பிடிச்சி காரை ஓட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்னப்பா இன்னும் அப்படியே இருக்கிறாங்களே அப்படின்னு இல்லாமல், தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை இங்கேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சூழ்நிலைக்கு நேராய் வந்து அது பெரிய விதையாக மாறி அது விளைச்சலாக மாறி கனிதரும் ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த சபையிலே உண்டு பண்ணுவார். ஆமேன். சொல்ல மாட்டீங்களே? ஆமேன். அதான் வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே வீணாய் விழுவதில்லை. எதை சொன்னாரோ அந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலைக்கு நேராக வந்து அது நிச்சயமாகவே கனியை தரும். இந்த பாஸ்டரும் இந்த குடும்பமும் இங்கே இருக்கிற லீடர்ஸும் எதெல்லாம் வந்து உங்களுக்காக பிரயாசப்பட்டு விதைக்கிறார்களோ அவைகளை எல்லாம் என் ஆண்டவர் விளைச்சலாக மாற்றுவார். ஆமென். ஒரு விளைச்சலாக மாற்றி கனிகளை தர வைப்பார். உங்கள் கரங்களே, உங்கள் வாழ்க்கையே, உங்கள் குடும்பமே ஒரு கனிதரும் குடும்பமாக இருக்கும். கனினாலே அது பிளெஸிங் தான். ஆமென். நீங்கள் உங்கள் வீட்டில் செடி வச்சுருப்பீங்கன்னா அதோட சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அற்பமாக போய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு செடியை வச்சு டெய்லி பார்த்து தண்ணி ஊற்றுவீங்க. அதுலேருந்து ஒரு கடையில் போனால் 2 யூரோக்கு அவ்வளோ பழம் கிடைக்கும். ஆனால் வீட்டில் ஒரு பழம் வளரும் பாருங்க, அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நமக்கு. உண்மையா இல்லையா? லேடிஸ்லாம் அந்த ரோஸ் செடி எல்லாரும் வாழ்க்கையில் ஒன்றாவது வச்சுருந்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ரோஸ் செடி எல்லாரும் எப்போ ரோஸ், எங்கள் வீட்டில் ரோஸ் வந்துருக்கு, அதை ஃபோட்டோ எடுப்பாங்க, இப்படி எடுப்பாங்க. ஆனால் கடையில் போனால் 10 ரூபாய்க்கு கிடைக்கும் அதே ரோஸு. ஆனால் அந்த ரோஸ் வீட்டில் வளர்ந்துருக்கிறதுனால அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இது நான் பிரயாசப்பட்டு அதிலிருந்து வந்த ஒரு கனி. ஆமென். அப்போ அதே போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுகிறார். ஊழியர்கள் உங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான், அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு கனி வரணும். ஆமென். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் வாழ்க்கை குறைவிலே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை கனிகளை பார்க்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைகள் கனிகளை காணும். நீங்கள் கனிகளை தருவீர்கள். பூத்து காய்த்து குலுங்கி உங்கள் வாழ்க்கை கனிதரும் வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கனிகளை தரும் நற்கிரியை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ரோமர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை ஒரு ஆலோசனையின் கனியாக நான் சொல்றேன், ஆலோசனை நற்கிரியாக இருக்கட்டும். ரோமன்ஸ் சாப்டர் 2 verse 7. ஆமென். ஆமென். நல்லா கேளுங்க, இந்த வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. ஆண்டவர் எதிர்பார்க்கும் மூன்றாவது நற்கிரியை, நீங்கள் சோர்ந்து போராகாமல் நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நல்லா கேளுங்க, இந்த உலகத்தில் நாம் என்ன போய் விதைத்தாலும் அந்த விதைப்புக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்குமா, லாங் எவர்லாஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரில எனக்கு. ஆனால் தேவ ராஜ்யத்திலே நாங்கள் ஒரு மகிமையையும் கனத்தையும் தேடுவோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு எவர்லாஸ்டிங்காக இருக்கும். ஆமென். நான் தேவ ராஜ்யத்தில் எதை விதைக்கிறேனோ, தேவனுக்கென்று எதை கொடுக்கிறேனோ, தேவனுக்கென்று எந்த கனியை நான் கர்த்தருக்கென்று இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்கிறேனோ அந்த கனி நிச்சயமாகவே 1000 எனக்கு பெரிய அறுவடையை கொண்டு வரும். ஆமென். ஏன்னா நான் மனிதருக்காக செய்யவில்லை, இதை நான் கர்த்தருக்காக செய்கிறேன். ஆமென். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறது. நல்லா கேளுங்க, நிறைய நேரத்தில் நான் சபையில் பார்க்குறது என்னென்னா,
மக்கள் சில நேரத்தில் சோர்ந்து போகிற காரியம் என்னன்னா, சே பாஸ்டர் நம்மளை பார்த்து கை கொடுத்து சூப்பர்னு சொல்லவே இல்லையே, கை தட்டவே இல்லையே, என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணவே இல்லையே, நான் தான் இதெல்லாம் செட் பண்ணேன், நான் தான் இதெல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தேன், எனக்கு ஒருத்தரும் நன்றி சொல்லலையே, என்னை ஒருத்தரும் அப்ரிஷியேட் பண்ணலையே, அவர் என்னங்க அப்படி பண்ணுறாருங்க, பார்ஷியாலிட்டி பார்க்குறாருங்க, இது பண்ணுறாருங்க, அது பண்ணுறாருங்க, நான் இப்படி வந்தேங்க, அவர் மூஞ்ச திருப்பின்னு போயிட்டாருங்க பாஸ்டர், அவருக்கு என்ன அர்ஜென்ட்டோ போனார். ஆனால் நல்லா கேளுங்க, நாங்கள் எதை செய்கிறோமோ அதை மனுஷருக்கென்று செய்யாமல் நாங்கள் அவைகளை கர்த்தருக்கென்று செய்கிறதுனால அதை நாங்கள் உண்மையாய் செய்கிறோம், அவரிடத்திலிருந்து நன்மை வரும் என்று எதிர்பார்த்து செய்கிறோம். அப்படி வரலனாலும் பரவாயில்லன்னு செய்கிறோம். ஆமே. அதனால சொல்லுது, சோர்ந்து போகாமல். ஒருவேளை இங்கே இருக்கிற மக்கள் உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை சோர்ந்து போகாமல் அந்த நற்கிரியை செய்யுங்க. அவைகள் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இட்டர்னல் ப்ராமிஸ் ஆண்டவர் தரார். நீங்கள் சோர்ந்து போகாமல் சபைக்காக, ராஜ்யத்திற்காக, கர்த்தருக்காக செய்யும் எல்லா காரியங்களையும் என் ஆண்டவர் நினைவு கூர்ந்து உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் இப்போ தரல, இப்போ தர்றது மாத்திரம் இல்லை, அவர் நித்தியமாய் தருகிறேன் என்று நமக்கு ப்ராமிஸ் தரார். ஆமென். இட்டர்னல் ப்ராமிஸ். இப்போ நல்லா கேளுங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பாஸ்டர் அவருக்கு வந்து கை கொடுத்து கனம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கா வசனம்? சொல்லுங்களேன், என்னன்னு இருக்கு? நல்லா கேளுங்க, இயேசுடைய ஆனரே பயங்கரமா இருக்கும்னா பிதாவுடைய கனம் அது இன்னும் மேன்மையா இருக்கும். ஆமென். அதான் சொல்றேன், பிதா அவனை கனம் பண்ணுவார். அப்ப எனக்கு கனம் மனுஷனிடத்திலிருந்து வருதோ வரலையோ பிதாவின் இடத்திலிருந்து நிச்சயமா வரும். ஆமென். நான் சோர்ந்து போகாமல், வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, ஐயோ இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் வேணான்னு யோசிக்கிற எல்லா காரியங்களையும் தூக்கி போட்டு நான் சோர்ந்து போகாமல் சபைக்காக, ஊழியத்திற்காக, ராஜ்யத்திற்காக செய்யும் கொடுக்கும் நற்கிரியை என் ஆண்டவர் நித்தியமாய் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். ஆமென். மூன்று சொல்லிட்டு நான்காவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். 3 நற்கிரியை பார்த்தோம். 4வது நற்கிரியை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்லா கேளுங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமென். நான்காவதாக கர்த்தர் எதிர்பார்க்கும் ஒரு நற்கிரியை என்னன்னா, சாட்சியுள்ள நற்கிரியை. ஆமென். முதலாவது நற்கிரியை என்ன சொன்ன? பெருகும் நற்கிரியை. இரண்டாவது கனிகளை தரும் நற்கிரியை. மூன்றாவது சோர்ந்து போகாமல் நாங்கள் கர்த்தருக்கென்று செய்யும் நற்கிரியை. நான்காவது சாட்சியுள்ள நற்கிரியை. ஆமென். நாங்கள் சபையிலே இருப்பது ஒரு விசுவாச குடும்பமாக ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல், என்னுடைய வாழ்க்கை, நான் செய்யும் நற்கிரியைகள் அது சாட்சியுள்ள நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, அவங்களும் அப்படி இருக்காங்க ஆனால் நானும் அப்படி இருந்துட்டு போறேன், அவர் தான் அதை செய்யலை அதனால் நானும் செய்யலை அப்படின்னு இல்லாமல், நான் செய்யறது என்னை பார்த்து சொல்வார்கள், இந்த அம்மா, இந்த குடும்பம், இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று உண்மையாக செய்கிறாங்கன்னு சொல்லி என் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக உதிக்கட்டும். ஆமென். கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கும் அந்த மேலான நற்கிரியை பலருக்கு வெளிச்சமாக இருக்கட்டும், அது சாட்சி உள்ளதாக இருக்கட்டும். நான் அநேக நேரத்தில் சொல்றது உண்டு, ஊழியம் செய்யறது இம்பார்ட்டன்ட் இல்லை, 1000 ஊருக்கு போய் ஊழியம் செய்யறது மேட்டர் இல்லை, ஆனால் சாட்சியோடு செய்கிற ஊழியம் தான் ஒரு உண்மையான ஊழியம். ஆமென். சாட்சி இல்லாமல் நம்மளை யாரும் பார்த்து கை நீட்டி ஒரு காரியத்தை சொல்லாதபடிக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகளை நியாயம் தீர்ப்பார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கும் ஒன்று சாட்சியுள்ள நற்கிரியை. ஆமென். என் வாழ்க்கை பலருக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். என்னுடைய செயல்கள், என்னுடைய நடத்தைகள், நான் பேசும் பேச்சுக்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளியிலே காண்பிக்கும் என்னுடைய கேரக்டர் எல்லாம் அது சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். அவைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் யார் எப்படின்னா இருக்கட்டும், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் டிசிப்ளின், இதுதான் என் சிலதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், சில இடத்துல நான் நிற்க மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன். ஆமென். சில காரியங்கள் நமக்கு கோபத்தை கொண்டு வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸை கொண்டு வரும். ஆனாலும் ஆண்டவரே, என் வெளிச்சம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என்னுடைய இருள் பலருக்கு இடரலாக வந்துடக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கை
பலருக்கு இடரெல்லாம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த சபைக்கு வருகிற உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த சபையை, இந்த பட்டணத்தில் என் ஆண்டவர் சாட்சியுள்ள சபையாய் எழுப்புவார், சாட்சியுள்ள ஊழியமாக எழுப்புவார், சாட்சியுள்ள மக்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவார் என்பதை நான் தீர்க்க தரிசனமாக இந்த சபையின் மேலே சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் சொல்லும் 4 ப்ராமிசஸ் இந்த சபையின் மேலே. நீங்கள் பெருகும் நற்கிரியையை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கனி தந்து பெரிய சாட்சியாக இந்த சபையில் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, 3வது, சோர்ந்து போகாமல் நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வோம், தொடர்ந்து தேவ ராஜ்யத்தை தேடுவோம், தொடர்ந்து கர்த்தருக்காக பணிபுரிவோம், தொடர்ந்து கர்த்தருக்காக எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரை நேசிப்போம். 4வது, இது எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சியோடு செய்வோம். அதை தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு நற்கிரியை துவங்கி இருக்கிறார். அந்த நற்கிரியை என் ஆண்டவர் ஒரு சீசனுக்கு மட்டும் இல்லை, அவர் தலைமுறையாக தாங்கி நிற்கும்படி மேலானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே தந்து முடிய நடத்தி வருவார். ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் அவர் உண்மை உள்ளவர் என்பதை ப்ரூவ் பண்ணுவார். ஆமென். ஒவ்வொரு பார்ட்லையும், ஒவ்வொரு ஏரியாலையும் எதெல்லாம் குறைவாக இருக்கோ அதெல்லாம் நிறைவாக மாற்றுவார். தேவையாக இருக்கிறதெல்லாம் பெரிய சாட்சியாக மாற்றுவார். எதிர்பார்ப்பாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் உங்களை கொண்டு பார்த்தியா அந்த குடும்பத்துக்கு எப்படி செஞ்சிருக்காரு, அந்த ஆண்டவர் உனக்கும் செய்வார்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையே ஆண்டவர் பெரிய சாட்சியின் அனுபவமாக மாற்றுவார். ஆமென். நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் மூலமாக எங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார், எங்களை கனி தரும்படி மாற்றுவார். ஆமென். கண்களை மூடுங்க, நான் ஜெபிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம காணிக்கைக்கு நேராக போவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், போதுமானவராய். ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவராய், அற்புதங்கள் செய்கிறவராய், விசேஷமாக இன்றைக்கு இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்குள்ளே துவங்கின நற்கிரியை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் நீர் முடிய அற்புதமாய் நடத்துவீர். அதை எப்படி நடத்துவீர் என்று சொல்லி ஆண்டவரே 4 காரியங்களை சொன்னீங்க. இந்த வசனங்களில் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவர் உங்களுக்கு வைத்திருக்கும் நற்கிரியை, அது பெருகும் நற்கிரியை. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருப்பீர்கள். சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவரே, அப்படி நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் சம்பூர்ணப்படுத்துகிறதற்காக, நிலைநிறுத்துகிறதற்காக, ஆண்டவரே மேன்மைப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என் ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை பெருகும் நற்கிரியாக இருக்கட்டும், சம்பூர்ணமுடையவராக ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு பெரிய கனி தருகிற ஒரு குடும்பமாக, கனி தந்து ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிற ஒரு குடும்பங்களாக, வறட்சியாக இருக்கலாம், கைகளில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பெரிய கனியை தரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் கனிகள் இல்லாமல் இருக்கும்னா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கனிகள் உண்டாகட்டும் என்று சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடிக்கு, என்னடா நன்மை வரல, என்னடா சர்ச்சுக்கு போகிறோம்னு சொல்லி சோர்வோடு இல்லாதபடிக்கு என் ஆண்டவர் ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே சோர்ந்து போகாமல் நித்திய கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்கிற ஒரு மேலான சிந்தனையை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, எங்கே இருந்தாலும் அவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையோடு இருப்பதற்கும், சாட்சியுள்ள நற்கிரியை அவர்களுக்குள்ளே நீர் பெருகச் செய்வீராக. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் செய்யும் அற்புதங்கள் பலருக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவர் வாழ்க்கையில நீர் செய்கிற அற்புதங்கள் ஆண்டவரே, அந்த சாட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவங்க வாழ்க்கையை பார்க்கும் போதே அவங்க உங்களை பார்க்கட்டும் சுவாமி. இந்த சபையை பார்க்கும் பொழுது ஜனங்களும் மக்களும் ஆண்டவரே உங்களை பார்க்கட்டும், உங்க வல்லமையை பார்க்கட்டும், உங்க கிரியை பார்க்கட்டும், உங்க கிருபையை பார்க்கட்டும், உங்க தயவை பார்க்கட்டும் சுவாமி. NLC கார்க்க பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த சபையோடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்ற சாட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி நீங்க நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என்ன ஜபம் இருந்தாலும் என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஒரு விசை நீர் உண்மை உள்ளவர் என்பதை ஒவ்வொருவருக்கும் நிரூபிப்பீர், உயர்த்தி வைப்பீர், மேன்மைப்படுத்துவீர், புதிய பாதைகளை திறந்து கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சொல்லுங்களேன் சத்தமா ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கும் நேரம் இது. உங்கள் கரங்களிலே காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம்.
ஆன்ல இருக்கா? ஓகே, செக் பிரைஸ். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நடத்தியதற்கு, ஓ இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஓட்டு பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். யாவரும் எழுந்து நிற்போம். மறுபடியும் உங்களுக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எவ்ரி சாட்டர்டே we have 5 o'clock நமக்கு இந்த வார ஆராதனை நமக்கு நடைபெறும். அது இல்லாமல் பாஸ்டர் பென்னி ஜாஷ்வா வில் பி மினிஸ்ட்ரிங் டுமாரோ இன் டப்ளின். காலையில் 8:30 மணிக்கு நீங்கள் நியூ லைஃப் சர்ச் டப்ளின் என்கின்ற யூடியூப்லும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் அதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஈவினிங் 5 o'clock பெல்ஃபாஸ்டில் வில் பி ப்ரீச்சிங் நியூ லைஃப் சர்ச் பெல்ஃபாஸ்ட் என்கின்ற ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில் நீங்கள் அதை லைவாக பார்க்கலாம். நியூ லைஃப் சர்ச் கார்க்குக்கும் யூடியூப்பும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு உங்களுக்காகவே அது உண்டாக்கப்பட்டது. நியூ லைஃப் சர்ச் கார்க் ஃபேஸ்புக், நியூ லைஃப் சர்ச், நியூ லைஃப் தமிழ் சர்ச் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது இல்லாமல் நியூ லைஃப் சர்ச் கார்க் யூடியூப்பும் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக, லைக் பண்ணும்படியாக, ஃபாலோ பண்ணும்படியாக நான் கேட்குறேன். அதுவும் இல்லாமல் எவ்ரி சண்டே வி ஹேவ் கிட்ஸ் கிளப் நமக்கு இருக்குது. பிள்ளைங்களுக்கான சண்டே கிளாஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, டீன் பிள்ளைங்க ஒரு வேளை நிறைய பேர் இருந்தாங்கன்னா டீன் குரூப்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கு ஸ்பெஷல் மீட்டிங்கிறதுனால பிள்ளைங்க நம்ம மத்தியில் இருந்தாங்க. மற்றபடி எல்லா சர்வீஸ்லேயும் வி ஹேவ் கிட்ஸ் பைபிள் கிளாஸ் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, டீனுக்கும் நமக்கு கிளாஸ் இருக்கும். எல்லாம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் சிறியவர்கள், ஆனால் ஆண்டவரை நீர் ஆண்டவரை நாங்கள் உங்கள் நாமத்தில் எங்கெங்கெல்லாம் கூடி வருகிறோமோ அங்கு நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினபடியே இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியில் இருந்தீர். எங்கள் துதிகளில் நீர் அசைவாடினீர், அதை அங்கீகரித்தீர், அதை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, உமது வெளியேற பெற்ற வல்ல ஜீவ வார்த்தைகளை ஆண்டவரே வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் நீர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே கேட்டவங்க வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரட்டும் அப்பா. பெருகுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அனைத்திலும் ஆண்டவரே நாங்கள் பெருகச் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒரு புதிய வாரத்திற்குள்ளாய் நாங்கள் நுழைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால we start this new week in the name of the Lord. இந்த புதிய வாரத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க. நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் போக்கு வரவு எல்லாம் தெய்வீக பாதுகாப்புகள் நிறைந்த ஆண்டவரே
போக்குவரவாக எங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக, ஜெப தேவைகளோடு வந்திருப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பலவீனமாக வந்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பேசுகிறோம். தேவன் தாம் தமது தழும்புள்ள ஆண்டவரை கரத்தை தொட்டு சுகத்தை கட்டவிழ்க்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, கூட இருப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் இது முதல் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக. நீங்கள் ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ ஆல். அது மாத்திரம் இல்லை, யாரும் வேகமாக போயிடாதீங்க. ஒருவருக்கு ஒரு வாழ்த்தி செல்லுங்க. ப்ளீஸ் கிவ் யுவர் நம்பர்ஸ் ஸோ தட் வி கேன் ஆட் டு தி அனௌன்ஸ்மெண்ட் குரூப். இந்த கார்க்குக்காக ஒரு குரூப் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த குரூப்பில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ப்ளீஸ் டூ கிவ் யுவர் நம்பர். மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.